வெளியே தூக்கி பேப்பரை கசக்கி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு அடி அடிச்சாங்க. அப்போ சொல்லும் போதே திருப்பி அதே சொல்கிறாரு, வாயை திறந்து எதனா பேசணுன்னா வாயெல்லாம் உடச்சிடுவேன், துணியெல்லாம் ஃபுல்லாக கைட்டி ரொம்ப அசிங்கமாக எல்லோரும் முன்னாடியே அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசி ஜெட்டியெல்லாம் கைட்டி கீழே வரும்போதே அடிச்சு எடுத்துன்னு போனாங்க. வண்டியில் ஏற்றி ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறம் அடித்தாங்க திருப்பியும். இங்கே மதியானம் வரும்போது ஒரே முடியல என்னால், கை காலெலாம் ரொம்ப நடக்க முடியல. இந்த காது 2 சைடும் அப்படியே சவுண்டு வருது, வலிக்குது, காது 2 காது வலிக்குது, ஓவராக நடக்க முடியல. ரொம்ப எல்லாரையும் போட்டு சாவடி அந்த மாதிரி அடித்தாங்க. ரொம்ப இந்த பைப்பு லட்டியால் அடிக்க பார்த்தாங்க, அடித்தாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணேன், மண்டை உடஞ்சா எனக்கு இதுவாகிடும், இதெல்லாம் அவங்களே அவங்க கண்ணு எதில் நான் பார்க்குற ரத்தம் எல்லாத்துக்கும் ஊற்றுது, அப்படி ஊற்றுது. கையிலேயே அதே ஒரே இடத்துல மட்டும் 20 அடி அடித்தாங்க. உடம்பு ஃபுல்லாக அடித்தாங்க. ரயில்வேல வேலை செஞ்சது ஒன்றுமே கேட்கல. நான் 3 வயசில் ஸ்டார்ட் பண்ண ஸ்விம்மிங் 20 வயசு வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ணி 17 வருஷம் ஜெயிச்சதால தான் நிறைய கோல்டு மெடல் நிறைய வாங்கியிருக்கேன். 500 டோர்னமெண்ட்ஸ் மேலே ஜெயிச்சிருக்கேன். நேஷனல் 30 மேலே ஜெயிச்சிருக்கேன். காலை வந்துட்டு நரம்பு என்னால் இது பண்ண முடியல, நரம்பு உள்ள ஜவ்வு இதெல்லாம் நடக்க முடியல. ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு போயிருக்கும் போது ஒரு 4-5 பேர் வீட்டில் இருக்கும் போதே கதவு தட்டினாங்க. என்ன சார்னு கேட்டேன். நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. சார் இங்கே தான் இருக்க வீடுன்னு. அப்புறமா போயிட்டு திருப்பி ஒரு 20-25 பேருக்கு மேலே மணி ஒரு 12-12:30 இருக்கும். என்னடா மாதிரி இருக்கிறீங்க வீட்டில், எங்கள் மேலேயே கல்லடிப்பீங்களா, உங்கள் அம்மா அப்படி அசிங்கமாக பேசி வெளியே தூக்கி பேப்பரை கசக்கி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு அடி அடித்தாங்க. மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போனாங்க. ஏற்றும் போதே சொல்கிறோம், சார் இந்த மாதிரி நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொல்லும் போதே திருப்பி அதே சொல்கிறாரு, வாயை திறந்து எதனா பேசணுன்னா வாயெல்லாம் உடச்சிடுவேன். ஜெயிலுக்கு இட்டுன்னு போனாங்க. அது துணியெல்லாம் ஃபுல்லாக கைட்டி ரொம்ப அசிங்கமாக எல்லோரும் முன்னாடியே அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசி ஜெட்டியெல்லாம் கைட்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உள்ளே விட்டாங்க. அப்போ கூட வரவங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்த மரியாதை கூட இல்லை. வீட்டிலேருந்து அடி வாங்கி போனோம். பிச்சைக்காரனோட கேவலமாக தான் நம்மளை நடத்தினாங்க. ஒரு எஸ்ஐ மட்டும், ப்ரைவேட் எஸ்ஐ மட்டும் ரொம்ப அசிங்கமாக அப்படியே அம்மாவை பற்றிலாம் ரொம்ப தப்பாக பேசினா நம்ம அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியல. அவங்கள இருந்தாலும் பொறுத்துக்குன்னு நம்ம அடி வந்துட்டோம். வீட்டில் எதுவும் தப்பு பண்ணல, அடி வாங்கணும், அவ்வளோ அடி வாங்கணும், வரையும் அடி வாங்கிட்டோம். அப்போ கூட விட்டுடுவாங்கன்னு தான் நினச்சோம், ஆனால் விடலை. தேவையில்லாத பல கேஸுங்க, எனக்கே தெரியாது அது என்னென்ன கேஸ் போட்டுக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் படிக்கலை, அந்தளவுக்கு படிக்கவும் தெரியாது. அவ்வளோ கேஸை போட்டு எனக்கு இப்போத்துக்கு நாளைக்கு என்ன நிலம் எப்படி வெளியே போகிறது கூட பயந்துன்னு தான் வீட்டில் தான் இருக்கிறேன். இன்னும் ஃப்ளாட்டில் இருந்தோம். 2ஆம் மாடியிலேருந்து அடித்து தூக்கி படிக்கட்டில் உருட்டி விட்டு ஒரு 20 பேருக்கு மேலே தலையில் பைப்பில் 2 பைப்பு உடஞ்சிச்சு. எனக்கு ஒரு கட்டை ஒன்று உருட்டு கட்டை மாதிரி முதுகில் அடித்தாங்க. முட்டியில் வரவங்க போகிறவங்களாம் முட்டிலே அடித்தாங்க. இப்போ எனக்கு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, முட்டியில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. அதே மாதிரி இடது சைடு கையில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. இன்றைக்கி அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னை அடிக்கிறவர் தலையில் நம்ம அந்த 2 சைடு கட்டிங்கு இல்லாமல் நடுவில் மட்டும்தான் மூடியிருக்கு. அவர் போலீஸுனா எனக்கு டவுட்டு. ஒன்று ஜெயிலேருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா காசு கொடுத்து கூட்டுன்னு யூனிஃபார்மை போட்டு அடிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா போலீஸ்காரங்க ஒரு மனிதாபிமானத்தில் எங்களை பார்க்கவே இல்லை யாருமே. தம்பி அங்கே நின்றுந்தான். நான் ஃபோன் பண்ணேன், தம்பி எடுக்கலை. நான் என்ன பண்ணேன், தம்பியை கூப்பிட்டேன். அப்பா கூப்பிட்றாருன்ட்டு சரி நீ வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சி விட்டேன். அவன் தான் மாட்டியிருப்பான், சப்போஸ் அவன் தான் மாட்டியிருப்பான். நான் அவன் திரும்பி ஒவ்வொருத்துக்குள்ளே என்னை பிடிச்சி அடிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க. பிடிச்சாண்டு தான். அதுக்கப்புறம் அவங்க டைம் ஒரு 2 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். அவங்க அடித்து எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துன்னு போய்ட்டு நீ தான் பெட்ரோல் குண்டு போட்டியா அப்படி போட்டு அடித்து எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்துன்னு போய்ட்டு அங்கே நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் மிதி மிதிச்சாங்க. இங்கே லைட் ஹவுஸ் அங்கே தான் போகும்போது, லைட் ஹவுஸில் போகும்போதே ஒரே அடி தான் ஃபுல்லாக. வண்டியில் போகும்போது கீழே இல்லை, கீழே வரும்போதே அடித்து எடுத்துன்னு போனாங்க. வண்டியில் ஏற்றி ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறம் அடித்தாங்க திருப்பியும். அவங்க எதுவுமே குண்டு போடுவியா, பெட்ரோல் குண்டு போடுவியா, வண்டி கொத்துவியா அப்படி இப்படின்னு. சார் நான் எதுவுமே பண்ணல சார், நான் வீட்டை நின்றுந்தேன், தம்பிக்கோசம் நின்றுந்தேன் சார், எதுவுமே கேட்கல. எடுத்தோன்னே டப்பு டிப்புன்னு அடித்தாங்க. தண்டனை கொடுத்தாங்க. ஆளுக்கு 4 கேஸ் சொன்னாங்க. 4 கேஸ் என்னன்னு சொன்னாங்க. அது தெரில. அது ஃபஸ்ட்டு கோயமுடிச்சு, அது கோயிலமுடிச்சு, அதுக்கப்புறம் வண்டி அடிச்சது, அதுக்கப்புறம் பெட்ரோல் குண்டி போட்டது, இதெல்லாம் போட்டாங்க. எல்லோரும் மேலே போட்டாங்க.
இங்கே மதியானம் வரும்போது ஒரே முடியல என்னால். கை காலெலாம் ரொம்ப நடக்க முடியல. இந்த காது 2 சைடும் அப்படியே சவுண்டு வருது, வலிக்குது. காது 2 காது வலிக்குது ஓவராக, நடக்க முடியல. மயிலாப்பூரில் ஸ்டேஷன் சீனியர் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் ரயில்வேல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சிது. நான் அன்றைக்கி மார்னிங் டியூட்டிக்கு போயிருக்கும்போது ட்ரெயின் எல்லாம் கேன்சல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், சரி ஒரு மணிக்கு இருக்கும், ஸ்டேஷனில் கேட்ட பர்மிஷன் இது மாதிரி நான் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது, கீழே ஹோட்டலில் எல்லாம் மூடிட்டாங்க, கலவரத்தெல்லாம் மூடிட்டாங்க. சரி பசிக்குது, அதனால் சரி ட்ரெயின் தான் கேன்சல், அதனால் என்ன இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லி அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டேன். நான் ட்ராக் வழியாக நடந்து ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன் வந்து மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் 2.5 கிலோமீட்டர், அதெல்லாம் நடந்தே வந்துட்டேன். நான் நடந்தே வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டேன். கீழே வந்துட்டு எங்கள் ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 35 மீட்டர் தான் கரெக்டாக வீடு. ஸோ ஒரே கீழே ஒரே கலவரமாக இருந்தது. அப்படியே நான் பயத்தில் அப்படி மேலே அது ஒரு 2 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். நடந்தே வரதுக்கு இப்படி 3/4 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. கலவரமாக இருந்தது, ஒரே கலவரமாக இருந்தது. மேலே வந்துட்டு யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு, நான் யூனிஃபார்ம் கட்டி டிஷர்ட் லோயர் தான் போட்டேன். மேலே கீழே இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் துரத்திட்டு வந்ததால் அப்படியே எல்லாமே என்ன பண்ணேன், எங்கள் வீடு வந்துட்டு 2nd ஃப்ளோர். ஸோ கீழே இருக்கவங்க எல்லாம் அவங்க சேஃப்டிக்காக எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டாங்க. ஓடி போனால் சத்தம் ஒரு 10 பேர் மேலே ஓடினாங்க. சத்தம் கேட்டே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், போயிட்டு கதவை என்னடா யார் கதவை திறறாங்க, எனக்கு மேலே ஓடுறாங்க சத்தமாக இருக்கு சொல்லி திறந்து போகிறேன். அவங்க பின்னாடியே போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்க ஆம்பளைங்க எல்லாத்தையும் பிடிக்கும்போது என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க, பிடிச்சின்னு போனாங்க. பிடிச்சி இழுத்துன்னு திறந்து படிக்கலாம் திறன்னு இழுத்துன்னு போயிட்டு கீழே போனால் எங்கள் அம்மா அப்பா வரும்போது எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு போலீஸ் வந்துட்டு விடலை, அலோவ் பண்ணலை. அதனால் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. சுற்றி போலீஸ் பசங்களை எல்லாத்தையும் பிடிச்சின்னு போயிட்டு எல்லாரையும் அடித்தாங்க, மண்டை உடைச்சாங்க. ரொம்ப எல்லாரையும் போட்டு அந்த மாதிரி அடி அடித்தாங்க. ரொம்ப எல்லாருக்கும் மண்டை உடஞ்சிது, ரத்தம் முகம்லாம் ஒரு இதுவும் ஆச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த பார்த்தோன்னே எனக்கு இதாச்சு. நான் சொல்கிறேன் ரயில்வேல வேலை செய்யணும்னு சொல்கிறேன், அப்படியும் கேட்கல. போட்டு என்னையும் வந்துட்டு அடித்தாங்க. மண்டையில் கரெக்டாக அவங்க வச்சு இந்த பைப்பு லட்டியால் அடிக்க அடித்தாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணேன், மண்டை உடஞ்சா எனக்கு இதுவாகிடும், எதனா அவங்க கண் எதில் நான் பார்க்குற ரத்தம் எல்லாத்துக்கும் ஊற்றுது, அப்படி ஊற்றுது. ஸோ எதனா ஆகிட போது சொல்லி பயத்தில் நான் இது பண்ணால் எனக்கு கையில் கையில் போட்டுச்சு. கையிலேயே அதே ஒரே இடத்துல மட்டும் 20 அடி அடித்தாங்க. உடம்பு ஃபுல்லாக அடித்தாங்க. ரயில்வேல வேலை செஞ்சு ஒன்றுமே கேட்கல. அப்போ ஏன்னா எனக்கு இப்போ என்னோடய கை உடஞ்சிச்சு. நான் ஒரு ஸ்விம்மிங் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் 3 வயசில் ஸ்டார்ட் பண்ண ஸ்விம்மிங் 20 வயசு வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ணி 17 வருஷம் ஜெயிச்சதால் தான் நிறைய கோல்டு மெடல் நிறைய வாங்கியிருக்கேன். 500 டோர்னமெண்ட்ஸ் மேலே ஜெயிச்சிருக்கேன். நேஷனல் 30 தடவை மேலே ஜெயிச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகி போகல, பார்ட்டிசிபேட் பண்ணல. 2 தடவை இப்போ செலக்ட் ஆகி 2 தடவை போகல. ஜாபு கவர்மெண்ட் ஜாபு ஒரு தடவை கிடச்சி, ஒரு தடவை 12th போகல. ஸோ அப்படி இருந்தும் என்னால் நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் ரயில்வேக்கு ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ரயில்வே டோர்னமெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரயில்வேல நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. 4 ஹவர் டியூட்டி தான் டெய்லி தராங்க. வருஷத்துக்கு 120 நாள் ப்ராக்டிஸ்க்காக லீவு தராங்க. எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நான் ரயில்வேல வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டேன். எனக்கு எதுவுமே என்ன இது பண்ண முடியாது. எனக்கு இப்போ என்னோடய வேலை பற்றி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து தப்பு பண்ணிவிட்டு எனக்கு வேலை போயிருந்தால் நான் ரொம்ப கம்முன்னு போயிருப்பேன். நான் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தேன். ஒன்றுமே இல்லாத வீட்டில் இருந்துட்டு என் கையும் உடஞ்சிது, என் உடம்பு ஃபுல்லாக என் பேர் ரிப்பேர். இப்போது நான் எனக்கு ஒரு மரியாதை வச்சுருந்தேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஏரியாவில் எனக்கு ஒரு தனி நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பையன் நம்ம ஏரியா பையன் டிடிஆராக இருக்கான், எந்த பழக்கம் இல்லை சொல்லி ஒரு இது பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு மரியாதையும் போச்சு. ஜெயிலுக்கு போனது இப்போ என் வேலைக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் மெரிட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் கடைசி எல்லா இதுவுமே. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு என்னோடய வேலை வேணும். திரும்பி நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், இந்த வேலை கிடைக்கணும். எங்கள் ஏரியாவில் எல்லாமே சின்ன சின்ன வீடு இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த திருவள்ளிக்கேணியில் புதிய கட்டத்திரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் எல்லா வீடும் உடச்சி எல்லார் வீடையும் கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் கேமரா பார்த்துட்டு தப்பு பண்ணவங்களை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கன்னா அது நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கலவரம் நடக்கலைன்னு நான் சொல்லலை. சென்னையில் கலவரம் நடந்திருக்கு. போலீஸுக்கும் வேணும்னு பண்ணணும்னு சொல்லலை. நான் போலீஸ்க்கும் மண்டை உடஞ்சிருக்கு. போலீஸும் 140 பேர் ஆகியிருக்காங்க, எல்லாமே ஆகியிருக்காங்க. அதை பண்ணவங்களும் அவங்க கவர்மெண்ட் பிடிச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பண்ணாதவங்கள இல்லை ஒரு 200-250 பேர்கிட்ட ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க அப்போ அதுதான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏன்னா போலீஸ்காரனா மனுஷன் தான், அவங்கள சும்மா கிடையாது. பண்ணவங்கள கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கணும் கவர்மெண்ட்டு. அது பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு அவங்க பண்ணவங்கள விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கை உடஞ்சிருக்கு. வேற எங்கே அடிபட்டுருக்கு? கால் வந்துட்டு நரம்பு என்னால் இது பண்ண முடியல. நரம்பு உள்ள ஜவ்வு இதெல்லாம் நடக்க முடியல. டோவில் தான் நான் இப்போ வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னால் ரெக்கவர் ஆகிறதுக்கு எப்படியோ 3-4 மாதம் ஆகும். நான் இந்த 3 மாதமாக ப்ராக்டிஸ் இல்லாத எப்படி இருக்க போகிறேன், இல்லை சிக் பண்ணி வீட்டில் இருக்க போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல.